வணக்கம் மக்களே. குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கு சூப்பரான ஒரு சான்ஸ் வந்திருக்கிறது. ரேஷன் அட்டையில் உங்களுடைய பெயர் மாற்றணுமா? அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு வழங்கியிருக்கிறாங்க. ஆகையால் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குடும்ப அட்டைதாரர்களின் நன்மைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த ஒரு வகையில் இப்பொழுது இன்னொரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே. தமிழகத்தில் ரேஷன் கடைகளின் மூலயமாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மலிவு விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் கோடிக்கணக்கான பொதுமக்கள் நேரடியாகவே பலனை பெற்று வருகிறார்கள். தமிழக அரசும் அதே போல ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்தல், செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல், அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் செயல்பாடுகள் குறித்து புகார்களை தெரிவித்தல், இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை தெரிவிக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி தமிழக அரசினால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மக்களே. அந்த ஒரு வகையில் பொது விநியோக திட்டத்தின் மூலயமாக வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு மாதமும் மாநிலம் முழுவதிலும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது மக்களே. நியாய விலை கடைகள் அந்த ஒரு வகையில் இந்த ஒரு செப்டம்பர் மாதத்திற்கான குறை தீர்ப்பு முகாம் எப்போது என்கின்ற ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்களில் குறைபாடுகள் இருந்தால் அது குறித்து இந்த ஒரு கூட்டத்தில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறாங்க. இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளதாவது: பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே. அதன்படி செப்டம்பர் 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அது மட்டும் இல்லாமல் அலுவலகங்களில் 14/9/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் நடைபெற உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, அது மட்டும் இல்லாமல் பல மாற்றங்களை உங்களால் இதன் மூலயமா செய்ய முடியும். அப்படி எனக்கு இந்த விதமான எந்த பிரச்சனையுமே இல்லை, ரேஷன் கடைகளுடைய செயல்பாடு குறித்தான புகார்களையும் உங்களால் அளிக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் நியாய விலை கடைகளுக்கு பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர்களுக்கும் அங்கீகார சான்றும் வழங்கப்படும் மக்களே. மேலும் பொது விநியோக திட்டத்தின் கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த ஒரு முகாமில் தெரிவித்தால் விரைந்து அதற்கான தீர்வு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அங்கீகார சான்று: நியாய விலை கடைகளில் பொதுமக்கள் நேரில் வர இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். அதனை அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடம் கொடுத்து நியாய விலை கடைகளில் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.